ஜெயின் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற கம்பெனி செபியோட எஸ்க்ரோ அக்கௌண்ட்ல 4880 கோடி ரூபாய்க்கு மேல டெபாசிட் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு இந்தியன் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு ஆக்சஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னது சார்? யோசிச்சு பாருங்க, ஒருத்தன் திருப்பி 5000 கோடியை நான் ஃபைனாக இருந்தாலும் பரவாயில்ல நான் கட்டுறேன்னு சொல்லிட்டு திருப்பி உள்ள வரானா, அதுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் என்னன்னா, he sees the potential in Indian markets. ஓகே, இங்க பிரச்சனையே எல்லாருமே இண்டிவிஜுவலா இருக்கிறதா பிரச்சனை. If there is a certain way to connect people, எங்கேயோ ஒரு இடத்துல இவங்க எல்லாம் கனெக்ட் ஆனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜெயின் ஸ்ட்ரீட் கூட தாங்க முடியாது. ஒரு ரீட்டைல் ட்ரேடரே ஒரு லெவலுக்கு அனலைஸ் பண்ணும்போது ஒரு கவர்மெண்ட் அனலைஸ் பண்ணாதா? கரெக்ட். அனலைஸ் பண்ணிட்டு அப்போ பார்க்குறாங்க எந்த கண்ட்ரில இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னா ஓப்பன் சோர்ஸ் நல்ல ஒரு இடம் இந்தியா. மேபி ஒரு 10 years down the line பார்த்தீங்கன்னா we will be seeing Nifty going future heights. மேபி 50,000 போனாலும் ஓகே, ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பேங்க் நிஃப்டி 1 lakh. வணக்கம் ட்ரேட் அச்சீவர்ஸ் வியூவர்ஸ். இன்னொரு எபிசோட் ஆஃப் வாய்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ்க்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய நியூஸ் வந்திருக்கு, நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. இதை பற்றி இதோட இம்பாக்ட் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ட்ரேட் அச்சீவர்ஸ் ட்ரைனிங் அகாடமியோடைய ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ மிஸ்டர் கிஷோர் குமார் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ப்ரோக்ராம்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல் அப்டேட் ஜெயின் ஸ்ட்ரீட் கம்பெனியை பற்றி தான். ஜெயின் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற கம்பெனி செபியோட எஸ்க்ரோ அக்கௌண்ட்ல 4880 கோடி ரூபாய்க்கு மேல டெபாசிட் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு இந்தியன் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு ஆக்சஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னது சார்? கண்டிப்பா யோசிச்சு பாருங்க, ஒருத்தன் திருப்பி 5000 கோடியை நான் ஃபைனா இருந்தாலும் பரவாயில்ல நான் கட்டுறேன்னு சொல்லிட்டு திருப்பி உள்ள வரானா, அதுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் என்னன்னா, he sees the potential in Indian markets. ஓகே, மார்க்கெட்ல என்ன சொல்றது, 30,000 கோடி 35,000 கோடி சம்பாதிச்சிருக்கான். சரி, ஒரு 5,000 கோடி திருப்பி இன்னொரு 30,000 கோடி வரைக்கும் நம்ம எடுக்க முடியும். ஒரு 5,000 போட்டு 50,000 வரைக்கும் எடுக்க முடியுமா? பொட்டன்ஷியல் இருக்கு. மக்கள் அவ்வளோ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் உள்ள ரெடி ட்ரேட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க, கொடுக்கறதுக்கும் ரெடியா இருக்காங்க. செம்மையா விட்டு போனோம். இப்போ இது வெளியே லீக் ஆயிடுச்சு. என்ன பண்ணாங்க, இவன் வரலன்னா இன்னொருத்த வருவான். அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்மளே உள்ள போந்துருவோன்றத தெளிவா பிளான் பண்ணி தான். அதனால தான் they are ready to pay that 4,880 crores. ஆமாம் சார். திருப்பி யோசிச்சு பாருங்க, எவ்வளோ காசுல விளையாடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5,000 கோடி ஒருத்தன் ஃபைன் கட்டுறதுக்கு கூட ரெடியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைனா, அப்போ இந்தியன் மார்க்கெட் எங்க போயிட்டு இருக்கு? அப்போ ரீட்டைலர்ஸோட பவர் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இங்க பிரச்சனையே எல்லாருமே இண்டிவிஜுவலா இருக்கிறதா பிரச்சனை. இஃப் தேர் இஸ் அ சர்டன் வே டு கனெக்ட் பீப்புள், எங்கேயோ ஒரு இடத்துல இவங்க எல்லாம் கனெக்ட் ஆனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜெயின் ஸ்ட்ரீட் கூட தாங்க முடியாது. எப்படி கேம் ஸ்டாப்ல ஆச்சோ அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன், எப்படி ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆள், ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆள் ஒரு ட்வீட் போடுற மாதிரி இங்க யாராவது ஒருத்தர் போட்டு அப்படி மொத்தமா சேர்க்க முடிஞ்சதுன்னா, இட்ஸ் அ பிக் ஹியூஜ் மார்க்கெட் ஃபார் பிளேயிங். அண்ட் ஆப்ஷன்ஸ்ல பொட்டன்ஷியல் இருக்குன்றது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு புரிதல். ஓகே, அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாருமே காலகாலம் என்ன சொல்றோம், மார்க்கெட் போனாலே லாஸ் தான் வரும், ட்ரேடிங்ல லாஸ் தான் வரும், இல்லைன்னா சம்பாதிக்கவே முடியாது. அப்போ ஒருத்தர் 5,000 கோடி ஃபைனை கொடுத்துட்டு உள்ள வரானா, சம்பாத்தியம் இல்லாமே வருவான்? வாய்ப்பே இல்லை. இந்தியன் கவர்மெண்ட் வாழ வைக்கிறதுக்கு 5,000 கோடி கொடுக்குறாங்க, சான்ஸே இல்லை சார். ஸோ அப்போ he sees the potential. நம்ம மக்கள் பார்க்கன தவறு ஒரு விஷயத்த அவன் ஒருத்தன் பார்த்துருக்கான். பார்த்து உள்ள சம்பாதிக்கிறதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ இது நம்ம மக்களுக்கு என்ன புரியும்னா, there is a potential to make money in Indian markets. உண்மைதான், அது இல்லைன்னா கிடையாது மார்க்கெட்ல. ஆனா அவங்கள மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலா போகணும். ஆமா, ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல சும்மா போய் காசு போட்டா காசு வரும்ன்ற மாதிரி இல்லாம, we have to have a proper strategy. இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வரணும்ன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டோட உள்ள போனோம்னா we can also be profitable in the markets. ஆனா எதுவுமே தெரியாம உள்ள போனா ஜெயின் ஸ்ட்ரீட்டுக்கு கொடுத்துட்டு வர வேண்டியதுதான். ஸோ இதுதான் நடக்குது. ஸோ இந்த பொட்டன்ஷியலை புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க. எப்படி நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு, இது இன்னும் போக போக மக்கள் அதிகமாக தான் ஆகும். பிளஸ் நம்ம நேற்று கூட நம்ம பார்த்துருந்தோம், வால்யூம் ட்ராப் ஆயிடுச்சு நிஃப்டில. பேங்க் நிஃப்டி வந்ததுல தான் தெரியும் உங்களுக்கு எவ்வளவு ட்ராப் ஆயிருக்கு. ஒன்ஸ் திருப்பி வந்தாங்கன்னா மறுபடியும் என்ன ஆயிடும், உங்களுக்கு வால்யூம் ஏற ஆரம்பிக்கும். பட் இந்த வாட்டி என்ன ஸ்ட்ராட்டஜியோட வராங்கன்றதையும் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் ட்ரை டு வாட்ச் அவுட் வால்யூம்ஸ்,
டெக்னிக்கலை ப்ராப்பராக பார்த்துட்டு வால்யூமையும் பேஸ் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் உள்ள வரும்போது ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே. ஆனாலும் டெக்னிக்கல் முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு பையா செல்லான்றது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அவங்க பை பண்ணுறாங்களா செல் பண்ணுறாங்களான்றது நமக்கு தேவையில்லை. அவங்க மார்க்கெட் பைன்னு காட்டுச்சுன்னா அவங்க ஏற்கனவே பை பண்ணதுனால தான் பை மார்க்கெட் காட்டுது. அதனால நம்ம டெக்னிக்கல் வச்சு ப்ரொசீட் பண்ணும்போது ஜெயின் ஸ்ட்ரீட்டை பார்த்து பை பண்ணணும் அவசியம் இல்லை. ஜெயின் ஸ்ட்ரீட் இல்லை, நாளைக்கு வால் ஸ்ட்ரீட்டே கூட மொத்தமாக உள்ள வந்து இங்கே இறங்கி ட்ரேட் பண்ணலாம். But the thing is, if we are strong in technicals and we know how to handle the market situation, then it will not be a problem. ஓகே. So நம்ம ரெகுலரா பண்ணலாம். பட் பொட்டன்ஷியாலிட்டி இஸ் வெரி ஹை இன் இந்தியன் மார்க்கெட்ஸ். ஓகே. அதனால தான் அவங்க திருப்பி வராங்க. உங்களோட கருத்து என்ன? அதுதான் சார், இந்தியன் மார்க்கெட்டோட பொட்டன்ஷியல் நிறைய பேருக்கு தெரியல. இந்தியாவுடைய growth ஸ்டோரி எப்படி இருக்க போகுது, இந்தியாவுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நம்மளோட ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கே நிறைய பேருக்கு தெரியல. அதனால தான் ஃபாரின் கம்பெனிஸ் அவங்க வாழ வைக்கிறாங்க. அவங்க கூட ப்ராஃபிட் பண்றது இல்ல. நிறைய ஃபாரின் கம்பெனிஸ், நிறைய ஃபாரின் ட்ரேடர்ஸ் அவங்க வந்து நம்ம மார்க்கெட்ல சம்பாதிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க சார். கண்டிப்பா. ஸோ நம்மளும் தெளிவா கத்துக்கிட்டு பிளான் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியோட நம்ம ட்ரேட் பண்றோம் அப்படின்னா நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸுமே ஒரு ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான பொட்டன்ஷியல் நிறையவே இந்தியன் மார்க்கெட்ஸ்ல இருக்கு சார். அதுக்கான நியூஸாக தான் இதை பார்க்க வேண்டியது. ஸோ இந்தியன் மார்க்கெட்டோட பொட்டன்ஷியலை நம்ம வேர்ல்டுக்கு சொல்ற மாதிரியான ஒரு நியூஸ் தான் இந்த நியூஸ். ஷூர். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. அடுத்த ஒரு நியூஸ் சார், சிங்கப்பூரோட சாவரின் வெல்த் ஃபண்ட், சிங்கப்பூரோட கவர்மெண்ட் ஃபண்ட் டாமெஸ்க் அப்படிங்கிற ஒரு ஃபண்டு அவங்க இந்தியன் மார்க்கெட்ல ஓவர் த நெக்ஸ்ட் 3 years $10 billion இன்வெஸ்ட் பண்றதா கமிட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. பெர் இயர் வந்து $3 billion to $4 billion இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கமிட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி அவங்க ஒரு $50 billion இந்தியன் மார்க்கெட்ல போர்ட்ஃபோலியோ வச்சிருக்காங்க. இன்னமும் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க சார். இப்போ இது இந்தியன் மார்க்கெட்டோட பொட்டன்ஷியலை காமிக்குது அப்படிங்கறது மாதிரி எடுத்துக்கலாமா சார்? கண்டிப்பா. ஒரு கவர்மெண்ட் வந்து இங்க ஏற்கனவே $50 billion ஆல்ரெடி தேவ் இன்வெஸ்டட். ஸோ 2021க்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2021ல இருந்து 21 ஆல்மோஸ்ட் தட் வாஸ் $37 billion. இப்போ இட் ஹஸ் ரீச் அரௌண்ட் $50 billion. அப்போ யோசிச்சு பாருங்க, இவ்வளோ ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ண ஒரு கண்ட்ரி திருப்பியும் வருஷத்துக்கு $3-4 billion வரைக்கும் நாங்க ஆனுவலி இந்தியாவில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுனால தே ஹவ் சீன் தி பொட்டன்ஷியல். சின்ன இடத்துல ஒரு ரீட்டைல் ட்ரேடரே ஒரு லெவலுக்கு அனலைஸ் பண்ணும்போது ஒரு கவர்மெண்ட் அனலைஸ் பண்ணாதா? கரெக்ட். அனலைஸ் பண்ணிட்டு அப்போ பாக்குறாங்க எந்த கண்ட்ரில இன்வெஸ்ட் பண்றதுக்குன்னா ஓப்பன் சோர்ஸ் நல்ல ஒரு இடம் இந்தியா. ஓகே. ஜெயின் ஸ்ட்ரீட்டா இருக்கட்டும், சிங்கப்பூர் கவர்மெண்டா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பாக்குறாங்க இந்தியாவை. ஏன் அப்படின்ற முக்கியமான என்னன்னா இந்த ஸ்டாண்ட்ஸ் வி டேக், நம்மளோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ஸ் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, குளோபல் ஸ்டாண்ட்ஸ்ன்றது இட்ஸ் வெரி என்ன சொல்றது டிப்ளமேட்டிக். ஓகே. ரஷ்யா கூடயும் ப்ராப்ளம் வச்சுக்கூடாது, சைனா கூட முட்டினாலும் கொஞ்சம் அதை பிரிக்ஸ் வழியா சமாளிக்க பாக்குறது, யூஎஸ்ஸையும் விட்டு கொடுக்காம அந்த சைட்லயும் நம்மளோட ட்ரேட் டீல்ஸ் வச்சுக்கிறது. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஈராக்கிட்டையும் உங்களுக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு சேஃபா பிளே பண்ற ஒரு கண்ட்ரி நம்ம கண்ட்ரி தான். ஏன்னா யூஎஸ்க்கும் சைனாவுக்கும் டைரக்டாவே பிரச்சனை போகுது, ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் டைரக்டாவே பிரச்சனை போகுது. பட் என்னன்னா இதுல எல்லாத்தையும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி டிப்ளமேட்டிக் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நான் பண்ற ஒரு கண்ட்ரினா இட்ஸ் இந்தியா. அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு குளோபல் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் எல்லா இடத்துலயும் போனாலும் பெருசா இந்தியன் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணல. ஓகே. பிகாஸ் ஆஃப் அவர் ஸ்டான்சஸ். ஓகே. நடுவில் இந்த பாகிஸ்தான்ல இருந்து ஏதோ கொஞ்சம் அப்பப்போ பிரச்சனை இவங்க பண்ணிட்டு போறாங்க. அது இந்த சிந்தூர்லயே நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட பொட்டன்ஷியல் என்னன்றது நம்ம கிளியரா காமிச்சோம். இதுக்கப்புறம் நோண்டுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க, யோசிப்பாங்க. டெஃபினெட்லி இட் வில் பி தேர். பட் வி ஹவ் ஷோன் தி வேர்ல்டு வாட் இஸ் இந்தியா கேப்பபிள் ஆஃப். ஓகே. அதை நம்ம தெளிவாகவே காமிச்சிட்டோம். அண்ட் இப்போ சிங்கப்பூர் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம் எடுத்திருக்கிறது, திஸ் வில் புஷ் தி மார்க்கெட் ஃபர்தர் ஹைட்ஸ். ஓகே. நம்ம நெக்ஸ்ட் நாளைக்கு நிஃப்டியோ உள்ள இருக்க ஒரு கம்பெனிஸும் வந்து அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கும். அண்ட் ஃபியூச்சர் பொட்டென்ஷியலா நான் அதுதான் சொல்றது, என்னன்னா இந்தியா வந்து கீழே இருக்கிறதுனால செல்லுன்னு நினைக்காதீங்க. லாங் டேர்ம்ல we are going to see a huge potential in the Indian markets. கொஞ்சம் dips will be there. ஏன்னா எந்த ஒரு மார்க்கெட்டா இருந்தாலும் dips will be automatically there. But the overall நீங்க லாங் டேர்ம் மேபி 2030 அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 10 years down the line பார்த்தீங்கன்னா we will be seeing Nifty going future hikes. மேபி 50,000 போனாலும் ஓகே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பேங்க் நிஃப்டி 1 lakh. ஓகே. இன்னொரு நெக்ஸ்ட் 5 years. ஏன்னா நம்ம ஒன்றும் இல்லை, 5 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 நிஃப்டி இன்னைக்கு 20,000 தாண்டி இல்லையா? ஸோ இங்க இருந்து ஒரு 50,000 போறதுன்றது ரொம்ப பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லை. ஸோ கண்டினியூ அவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே. ஸோ சிங்கப்பூர் வந்து புதுசா காசு போடுறது, ஏற்கனவே போட்டது இல்லாமல் எக்ஸ்ட்ரா போடுறாங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்?
நம்ம அது ஒரு எல்லாருமே ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்றோம். இந்தியன் மார்க்கெட்ல நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அது. நம்ம கம்பெனிஸ், நம்ம கண்ட்ரில இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல நம்ம பொட்டன்ஷியலை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அப்சர்வ் பண்ணுன்றதை பார்த்து முடிஞ்ச வரைக்கும் நல்ல கம்பெனியா தேர்ந்தெடுங்க. தேர்ந்தெடுக்க முடியலன்னா லெட் கோ டு இடிஎஃப்ஸ் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அந்த மாதிரி இதுல போய் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இட் இஸ் பெட்டர் டு அனலைஸ் அண்ட் கோ. ஓகே. இப்போ இது என்னன்னா, நீங்க மியூச்சுவல் ஃபண்டா போகும்போது அவங்க மொத்தமா போடும்போது தேர் இஸ் அ டிஃபரன்ஸ். பட் இஃப் யூ கேன் பின் பாயிண்ட் சர்டன் ஸ்டாக்ஸ், கரெக்டா ஸ்டாக்ஸை பின் பாயிண்ட் பண்ணிட்டு அதோட பின்னணியை பார்த்துட்டு ட்ரேட் பண்ணும்போது தி ரிட்டர்ன்ஸ் வில் பி ஓகே. ஒண்ணுமே தெரியாம சும்மா மியூச்சுவல் ஃபண்ட்ல போறதுக்கும் ப்ராப்பரா அனலைஸ் பண்ணிட்டு நம்ம போறதுக்கும் நம்மளோட வேலையை இன்னொருத்தர் பாக்குறாரு, அவ்வளவுதான். மியூச்சுவல் ஃபண்ட்ன்றது என்னன்னா, ஒரு என்ன சொல்றது, அவங்களுக்குன்னு ஒரு பேஸ்கெட் வச்சிருப்பாங்க. அதுல ஒரு 20 ஸ்டாக்கோ இல்ல 15 ஸ்டாக்கோ கம்பைன் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. ஆனா நீங்க ப்ராப்பரான ஒரு ஸ்டாக்கை பிடிச்சிங்கன்னா the returns can be better. ஸோ அந்த ஒரு விஷயத்துல நம்ம கத்துக்கிட்டு புரிஞ்சுட்டு பண்ணோம்னா that will be a better idea. ஸோ இந்தியன் மார்க்கெட் has a lot of potential. மேபி இப்போ சிங்கப்பூர் வந்த மாதிரி நிறைய இருக்கும். அண்ட் ஆல்ரெடி they have already தெமாஸ்க்ன்ற இது வந்து பாத்தீங்கன்னா தேவ் ஆல்ரெடி இன்வெஸ்டட் இன் ரீசென்ட்லி பாத்தீங்கன்னா ஹல்திராம்ஸ் இந்த சிப்ஸ் கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, மிக்சர் கம்பெனி, நம்ம நார்மலா வாங்கி சாப்பிடுவோம். அந்த கம்பெனில வந்து 10% ஸ்டேக் வந்து வேல்யூங் அட் $10 billion. ஓகே. ஆல்மோஸ்ட் ஐ திங்க் இட் இஸ் 8,000 10 பில்லியன் எவ்வளவு வரும், நம்ம 8,500 crores வரும் சார். 8,500 crores they valued at இல்ல ஐ திங்க் 85,000 crores. $10 billion னா 85,000 crores வேல்யூவேஷன்ல 8,500 crores வந்து ஹல்திராம்ஸ்ல கிரே மார்க்கெட்ல they have invested. ஐபிஓல இல்ல உங்களுக்கு. ஓகே. ஸோ அன்லிஸ்டட் கம்பெனில 10% ஸ்டேக் வாங்கியிருக்காங்க. ஓகே. ஸோ தே ஆர் இன்டு அது இல்லாம இவங்க இது இல்லாம ஹெல்த் செக்டார்லயும் நிறைய இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. தே ஆர் ட்ரைங் டு கெட் இன்டு ஃபேமிலி பிசினஸஸ். ஓகே. எந்த இதுவெல்லாம் இந்தியால ஃபேமிலி பிசினஸ் இருக்கும் பாத்தீங்களா, இப்போ ஹல்திராம் இஸ் a ஃபேமிலி பிசினஸ். இப்போ நம்ம எப்படி சொல்லுவோம், டாடான்றது ஒரு ஃபேமிலி குரூப், அம்பானி ஸ்டோர்ஸ், சரணா ஸ்டோர்ஸ், அம்பானி குரூப், இவங்க எல்லாம் வந்து ஃபேமிலி ஓரியன்டட் பிசினஸ் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரி பிசினஸ்ல தே வாண்ட் டு இன்வெஸ்ட். ஏன்னா தே see என்ன சொல்ற ஒரு கனெக்ஷன் பிட்வீன் த பீப்புள். மக்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபேமிலி பிசினஸ் பல காலமா இருக்கு, ஜெனரேஷன்ஸ் அப்பான் ஜெனரேஷன் இதை வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கை தன்மையை ஆல்ரெடி இவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க. அதுல போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம்ன்றது இந்தியன் மார்க்கெட்ஸ் they are trying to pour in a lot of money. Okay. So definitely this is going to be a good start for India. இப்போ கீழ இருந்து ஏற்றதுக்கு திருப்பி இன்னும் இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான நியூஸஸ் வந்துட்டே இருந்துச்சுன்னா definitely we can see a potential growth in the Indian markets. Okay. கம்மிங் இயர்ஸ்ல இந்தியன் மார்க்கெட்டோட growth story ரொம்ப பெருசாவும் ரொம்ப பிரகாசமாவும் இருக்க போகுது அப்படிங்கறத சொல்லிருக்கீங்க சார். இன்னொரு நியூஸ் வந்திருக்கு சார், டொனால்ட் ட்ரம்ப் பத்தி. டொனால்ட் ட்ரம்ப் இப்ப மறுபடியும் ரஷ்யாவோட சண்டைக்கு போறாரு. ஒரு 50 days டைம் கொடுக்குறேன் உங்களுக்கு. 50 days டைம்குள்ள உக்ரைன் வார ஸ்டாப் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நான் வெப்பன்ஸ் கொடுப்பேன், உக்ரைனுக்கு வெப்பன்ஸ் கொடுப்பேன். உங்களுடைய யாரெல்லாம் வர்த்தகம் பண்றாங்களோ அவங்களுக்கு செகண்டரி டேரிஃப்ஸ் போட போறேன், 100% வரைக்கும் டேரிஃப்ஸ் போட போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க சார். ஸோ ட்ரம்ப் அவரோட டேரிஃப் விடுற மாதிரியே இல்லை, பிளஸ் த்ரெட்ஸையும் விடுற ஐடியா இல்லை. இது வந்து எந்த அளவுக்கு மாஸ்கோ பெருசா எடுத்துக்கோன்றது எனக்கு இதெல்லாம் என்னன்னா, முன்னாடி ஒரு வர்த்து இருக்கணும். நம்ம இதே தான் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், மேன் as good as his word. நீ ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கு மாத்தி இருந்தா எல்லாருமே ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன யோசிப்பாங்க, இவருக்கு வேற வேலையை பார்ப்பா எதாவது சொல்லிட்டு போவாரு, இதெல்லாம் சரி நம்ம வேலையை பார்ப்போம். அந்த ஸ்டேஜுக்கு அவரே அவர் தள்ளிக்கிறாரு ஒரு இது. ஆனா இன்னும் ஒண்ணுனா, இவரை பத்தி ஃபுல்லாவும் சொல்ல முடியாது, திடீர்னு சொன்ன வார்த்தையும் போட்டுவாரு, அதுவும் ஒரு பிரச்சனை இருக்கு. பட் இது வேர்ல்டு எக்கனாமி எப்படி எடுத்துக்கோன்றது பொருந்தது தான் பார்க்கணும். அண்ட் மோஸ்ட் ஓவர் 100% டாரிஃப் இஸ் இப்போ இது ரிட்டாலியேஷன் வச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, இப்போ இவர் பார்த்து சொல்லிட்டாரு, சரி யாரெல்லாம் மாஸ்கோ கூட டீல் பண்றீங்களோ நீங்க அவங்க ரஷ்யால இருந்து ஆயில் வாங்கிட்டு இருக்கீங்க, இப்போ இந்தியா கூட ரஷ்யால இருந்து ஆயில் வாங்கிட்டு இருக்கு, இப்போ இந்தியாவுக்கு நான் 100% டாரிஃப் போடுறேன்னு, சரிப்பா நீ போடுறேன்னு இதே எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து நீ பண்றதுக்கெல்லாம் இதே பண்ணிட்டு இருக்க, உன்னை கட் பண்ணி விட்டுறலான்னு முடிவு பண்ணிட்டு நாங்களே எங்க வேலையை பார்த்துக்கிறோம், நீ என்ன வேணா பண்ணுனா வாருக்கா போக முடியாது, கஷ்டம் தான். எவ்வளவு நீ சரி ரஷ்யாவை அடிக்கிறேன்ற அளவுக்கு நீங்க போலாம், நான் என்கிட்ட யூஎஸ்ல வெப்பனரி அதிகமா இருக்கு, ஐ கேன் ஃபைட் வித் ரஷ்யா சைனா சேர்ந்தா கஷ்டம், சைனா இந்தியாவும் சேர்ந்தா ரொம்ப கஷ்டம். அப்போ எல்லாருமே சேர்ந்துட்டு ஒத்தால அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகும்? ஸோ இட் வில் பி ப்ராக்டிகலி இட் இஸ் நாட் பாசிபிள். இந்த 100% டேரிஃப்ஸ் எல்லாம் இது என்னன்னா சும்மா வந்துட்டு ஒருத்தர் த்ரெட்டன், நான் தான் அந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், ஒருத்தர் ஒரு மூளைக்கு தள்ளிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு இடத்துல ஏஞ்சிரும், திருப்பி அடிப்பான். அந்த இடத்துக்கு அவ்வளவு தூரம் தள்ள மாட்டாருன்றது எக்ஸ்பெக்டேஷன். 50 நாள்ன்றது ஓகே, பொறுத்து இருந்து பார்க்கலாம், இன்னும் டைம் இருக்கு. அண்ட் மோஸ்ட் எவர் திஸ் இன்னொன்னு
ரஷ்யா யுக்ரைன் வார் போறதே அந்த அளவுக்கு இப்போ யாரும் தெரியல. நோட்டபுளா இல்ல. இல்ல. இது என்னடா வார் இது? ஏதோ வார்னா என்ன ஆகும்? நம்மலாம் பார்த்த வரைக்கும் என்ன இப்போ ஒரு ஃபியூ மந்த்ஸ் டிராவல் ஆகுதுன்னா போல. வருஷக்கணக்குல போயிட்டே இருந்துச்சுன்னா, இது உள்ளூர் சண்டை மாரி ஆயிடுச்சு இப்போ. இது என்னன்னா, இது பெரிய மேஜர் வார்ன்றது எஸ்கலேட் ஆகுதுன்றது இது பெருசா மேபி அந்த ஊர் மக்களுக்கு அது உண்மையிலேயே ரொம்ப கடினமான விஷயம் தான். யுக்ரைன்ல இருக்கவங்களுக்கு அவங்களுக்கான இட் இஸ் ட்ரூலி a tough time for them. இல்லன்னு சொல்லல. பட் வெளிய இருந்து பார்க்குறவங்களுக்கு என்னடா இது வாருன்றீங்க 5 வருஷமா 3 வருஷமா கூட வார் போயிட்டே இருக்கும். அப்ப என்ன வார் இது? அந்த ஸ்டேஜுக்கு தள்ளிட்டாங்களோன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. மேபி அதெல்லாம் இப்போ என்ன சொல்றது? இது வந்து ஒரு மேஜர் இம்பாக்ட் ஆகுமான்றதே ஒரு டவுட். அண்ட் 100% டாரிஃப்ன்றது ஐ திங்க் இட் மைட் நாட் பி வைஸ் ஐடியா. அண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றதும் எனக்கு தெரிஞ்சு கரெக்டான வைஸ் டிசிஷன் இல்ல. பிளஸ் பண்ணுவாருன்றது டவுட் தான். கடைசி நிமிஷத்துல நான் பேசிட்டேன், புட்டின் கிட்ட நான் பேசிட்டேன், நாங்க 2 பேரும் பேசிட்டோம், அவர் 50 நாள் கழிச்சு நிறுத்துறேன்னு சொல்லிட்டாரு, அதனால நான் போடலன்னு வர அவங்களும் நிறுத்த மாட்டாங்க. ஸோ இது வந்து இந்த பாலிடிக்ஸ்ல வந்து என்ன சொல்றது, திரும்ப இவங்க திஸ் இஸ் ஆல் டு ரன் அ கவர்மெண்ட். மக்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டணும், இதெல்லாம் பண்றது பாலிடிக்ஸ்ல பேக்ரவுண்ட்ல இதெல்லாம் நடக்கிறதுன்றது காலகாலமா இருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அதை தான் அவர் திருப்பி பண்ணிட்டு இருக்காரு. ஹி இஸ் ட்ரைங் டு பி இன் தி லைம் லைட். எவ்ரி டைம் இப்போ ஒரு இது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு சொல்லி நான் ஒரு அட்டென்ஷன்லயே வச்சிருக்கேன் அப்படின்றதும் ஒண்ணு இருக்கு. ஸோ பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். உங்களோட கருத்து என்னவா இருக்கு? ஆக்சுவலா டாரிஃப்ஸ் போட்டாங்க அப்படின்னா பெரிய அளவுல இம்பாக்ட் இந்தியா மாதிரியான நாட்டுக்கு இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து பெரிய அளவுல இம்போர்ட்ஸ் வந்து யூஎஸ் மீன் ரஷ்யாவை நம்பி தான் இருக்கும். க்ரூட் ஆயில் எல்லாத்துக்குமே வந்து ரஷ்யாவை நம்பி தான் இருக்கும். பட் நீங்க சொன்ன மாதிரி தான் சார், ட்ரம்ப் அஸ் அ மேன் அவர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஒன்னு செய்யறேன்னு சொல்லிட்டு இன்னொன்னு செய்யக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து டொனால்ட் ட்ரம்ப். பட் நீங்க சொல்ற மாதிரி எக்கனாமிக்கலா இது ஒரு சென்ஸை ஏற்படுத்தல அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாகும். இதுவே யோசிச்சு பாருங்க, இது வரைக்கும் ட்ரம்ப் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் பேசினதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரஷ்யா கூட வச்சிருக்கவங்களுக்குலாம் 100% டாரிஃப் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாதான் இந்நேரத்துக்கு மார்க்கெட்லாம் என்ன ஆயிருக்கும், பயங்கரமா ப்ளீட் ஆக ஆரம்பிச்சு. ஆமா, ஐயோ இது ஏதோ ஒண்ணு பெருசா போகுது. இப்ப எதுவுமே ஒண்ணு நடக்கலையே. ஏன்னா ஒரு ஸ்டேஜ் தான் பார்ப்பாங்க மக்களும். எப்பா இவருக்கு டெய்லி வேற வேலை இல்லைன்னு டெய்லி வந்துட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காரு, நம்ம இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா மார்க்கெட் நமக்கு தான் தேவையில்லாம அன்ஃபேவரபிள் கண்டிஷனுக்கு கொண்டு போகுது. நம்ம வேலையை பார்க்கலாம், அது வரும்போது பாத்துக்கலாம். 50 நாள் இருக்குல்ல, நாள் கழிச்சு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 50 நாள்ல என்ன வேணா நடக்கலாம். 50 நாளுக்குள்ளேயே இன்னும் ஒரு 50 ட்வீட் கூட வரலாம். கரெக்ட். ஸோ அதனால இது பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய விஷயம். 100% டாரிஃப்ன்றதெல்லாம் இட்ஸ் ஆல் என்ன சொல்றது, நம்ம ஒரு மிரட்டலுக்கு ஓகே தான். ஆனா இம்ப்ளிமெண்டேஷன், ஏன்னா ஏற்கனவே ஒரு அந்த போர்டு எடுத்துன்னு வந்துட்டு அவர் போன டாரிஃப் எல்லாம் நம்ம பார்த்துட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கே இன்னும் இந்தியாவுக்கு டாரிஃப் போட்டு அந்த இது டீலுக்கே இன்னும் எவ்வளவு மாசம் ஆயிட்டு இருக்கு. டெட்லைன் கொடுத்தாரு, டெட்லைன் தாண்டிச்சு, திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணாரு. ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ்ல நடக்கக்கூடிய விஷயம். உள்ளூர் பிரச்சனை அவருக்கு இல்லைன்றது அவருக்கு தெரியும். ஸோ அதுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ அவர் பண்ணிட்டு இருக்காரு. பொறுத்து இருந்து பார்க்கலாம். 50 நாள் இன்னும் ரொம்ப டைம் இருக்கு. ஓகே சார். ஸோ ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ட்ரம்ப்போட டாரிஃப்ஸோடைய இம்பாக்ட் பத்தியும் இன்னும் 50 நாள் கழிச்சு இன்னும் அது சினாரியோ எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கறத பொறுத்து நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் சார். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் இன் திஸ் எபிசோட். இன்னொரு எபிசோட் ஆஃப் வாய்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.